இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கொக்குகளும் பிறகு வாத்துகளும் பற்றிய கதை. நீங்கள் கேட்டு ரசிங்க. ஒரு ஊரில் ஒரு லேக் இருந்துதான். அந்த லேக்கில் நிறைய வாத்துக்கள்லாம் நல்லா ஆடி ஜாலியாக அப்படியே குளிச்சுண்டு இருந்துதான், ஜாலியாக விளையாடி இருந்ததுதான். அந்த சமயத்தில் பக்கத்தில் கொக்குலாம் இருந்ததுதான், நிறைய அந்த லேக்கு பக்கத்தில் உட்காண்டிருந்தான். இதெல்லாம் பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப பொறாமை ஆகிட்டான். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடின்னு இருக்கு, இதுக்கெல்லாம் வழி பண்ணோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான், அந்த வாத்துக்கள்லாம் கூட்டுதான். பக்கத்தில் ஒரு பெரிய வயல் இருக்குது, அங்கே நிறைய செடியெலாம் நட்டுருக்காங்க, நெல் பயிரெலாம் போடுறாங்க, நம்மலாம் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இந்த வாத்தெல்லாம்னு சொல்லிட்டான், வேணாம் வேணாம், நாங்கள் இங்கேயே விளையாடிக்கிறோம், வரல அப்படின்ட்டான். அந்த கொக்கு கம்பல் பண்ணித்தான் அதை வாங்க வாங்கன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பேச்சை நம்பி இந்த வாத்தெல்லாம் அது கூட போச்சான். போனால் அந்த இடத்துல சாப்பிட்டே இருக்குச்சே, திடீர்னு ஒரு வேடன் வந்துட்டானாம். வேடன் வலையை வீசிச்சு பிடிக்கிறதுக்கு வந்தானாம். அந்த வாத்தெல்லாம் அந்த வலையெல்லாம் மாட்டின்னு இருந்தான். கொக்கெல்லாம் பறந்து போயிட்டான், எஸ்கேப் ஆகிட்டான். அந்த வாத்து நினச்சிட்டு தான் மனசில், ஆஹா நம்ம அங்கேயே ஜாலியாக இருந்தோம், இந்த கொக்கு சொல்கிறது பேச்சு கேட்டுன்னு வந்தோம், மாட்டின்ட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது, அழுதுந்தான். இல்லைன்னா நமக்கு என்ன தெரியுது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம எளிமையாகவும் அப்படியே நயமாகவும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம போகக்கூடாது. அதனால் நமக்கு ஆபத்துகளும் இழப்புகளும் கிடைக்கும். நம்ம எது எடுத்தாலும் நம்ம யோசித்து முடிவு பண்ணணும். ஓகேயா? நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி தான் என்ன போடுங்க, ஆஸ் யூஷுவல் தம்ஸ் அப். தேங்க்யூ கீதா முரளி, பாய்.